வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சிஹெச்எஸ்எல் 2021 கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிஹெச்எஸ்எல் 2021 2ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடந்ததுங்க, ஏப்ரல் மந்தில். ஆஃப்டர் தட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட ரிமைனிங் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மந்த் நடக்க இருக்கு. பிஃபோர் தட் ஏப்ரல் மந்த் கேட்கப்பட்ட கேள்விகளை ஒவ்வொரு ஷிஃப்ட் பேசிஸில் ப்ளஸ் அதோட எக்ஸ்பெக்டட் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோ வந்து 15th ஏப்ரல் அப்போ கேட்ட ஷிஃப்ட் 2 அண்ட் ஷிஃப்ட் 3க்கான ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரைட் கார்னரில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கனூஜ் was the capital of which dynasty? இந்த கொஸ்டின் வந்து ஒரு 4 டைனாஸ்டியோட லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதில் கனூஜோட கேபிட்டல் கொண்ட ஒரு டைனாஸ்டி அப்படின்னு பார்த்தோன்னா வர்தனா டைனாஸ்டி, வர்தனா ஆர் புஷபுட்டி டைனாஸ்டி. வர்தனா டைனாஸ்டி அப்படிங்கிறதே வந்து ஃபவுண்டர் பார்த்தோம்னா புஷபுட்டி தான். அண்டு இந்த வர்தனா டைனாஸ்டியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்ஷவர்தனா. ஹர்ஷவர்தனா அண்ட் இவரோட பீரியடில் தான் கனூஜ் வந்து அவரோட கேபிட்டலாக இருந்தது. அண்ட் இவரோட இன்னொரு பேர் வந்து சிலாதித்யா. இவர் ஆட்சி செஞ்ச காலத்தை வந்து ஹர்ஷா எரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக ஆட்சி புரிஞ்ச மன்னர்களில் இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் கிரேட் ஹிந்து எம்பரர் ஆஃப் இந்தியா, லாஸ்ட் கிரேட் ஹிந்து எம்பரர் ஆஃப் இந்தியா. இவரை பற்றின சில கேள்விகள்னு பார்த்தோம்னா சிலாதித்யாங்கிற நேம் யாரோடது அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் துருவசேனா 3, துருவசேனா 3 புல்கேசின் 2. புல்கேசின் வந்து சாளுக்கிய டைனஸ்டியை சேர்ந்தவர். அதே மாதிரி நார்தர்ன் கண்ட்ரி, இந்தியாவோட நார்தர்ன் பார்ட்டை பெரும்பாலான பகுதிகளில் ஆண்டுட்டு இருந்த ஒரு மன்னர் பார்த்தோம்னா புலிகேசன். இவங்க 2 பேரையுமே வந்து தோற்கடித்த மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹர்ஷவர்தனா. அண்ட் புலிகேசனை வந்து லார்ட் ஆஃப் ஹோல் நார்தர்ன் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க. லார்ட் ஆஃப் ஹோல் நார்தர்ன் இந்தியா. அந்த அளவுக்கு பெரும் பகுதி நார்தர்ன் இந்தியாவை ஆண்டுட்டு இருந்த மன்னர் வந்து புலிகேசின் 2 அண்ட் துருவசேனா 3. இந்த 2 மன்னர்களுமே வந்து ரொம்ப முக்கியமான மன்னர்கள். அவங்கள தோற்கடித்த மன்னர்னு பார்த்தோம்னா ஹர்ஷவர்தனா. அண்ட் பிரயாகா அசம்பிளி, பிரயாகா அசம்பிளி. இந்த அசம்பிளிங்கிறது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அசம்பிளி மாதிரி மக்கள் ப்ளஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே எல்லாமே சேர்ந்து ஒரு அசம்பிளி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த அசம்பிளி முதல்ல ஹர்ஷவர்தனா பீரியட்லேருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் ஹர்ஷவர்தனா பீரியடில் ஃபாரினர் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூவான்ஸ்வாங். ஹர்ஷவர்தனாவோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 606 இருந்து 647 AD வரைக்கும். 606 இருந்து 647 AD வரைக்கும். அண்ட் ஹியூவான்ஸ்வாங் 635 இருந்து 643 AD வரைக்கும் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தார். ஒரு 8 வருஷம் இந்தியாவில் ஸ்டே பண்ணி இந்தியாவோட கல்ச்சர்ஸ் அண்டு மன்னர்களை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு.
அடுத்து who became the youngest MP in the 17th Lok Sabha? 17th Lok Sabha இப்பதான் நடந்து முடிஞ்சதுங்க. இந்த லோக் சபாவோட யங்கஸ்ட் எம்பி யாருன்னு பார்த்தோம்னா சந்திராணி முர்மு. ஸோ ஒடிசால இருக்கக்கூடிய கியோன்ஸ்கர் பகுதியில் போட்டிட்டு வேட்பாளராக போட்டிட்டு வின் பண்ணவர் தான் சந்திராணி முர்மு. இவர் தான் இந்தியாவோட யங்கஸ்ட் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அடுத்து கர்ணம் மல்லேஸ்வரி won a medal for India in which Olympics? கர்ணம் மல்லேஸ்வரி முதல்ல எந்த ஒலிம்பிக்ஸில் வந்து மெடல் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிட்னி ஒலிம்பிக்ஸ். இந்த சிட்னி ஒலிம்பிக்ஸ் வந்து 2000 நடக்குது. அண்ட் இந்த சிட்னி ஒலிம்பிக்ஸில் அவங்க வின் பண்ணது பார்த்தோம்னா பிரான்ஸ் மெடல். கர்ணம் மல்லேஸ்வரி எந்த கேம் சேர்ந்தவங்க? வெயிட் லிஃப்டிங் கேட்டகரியில் பிரான்ஸ் மெடல் 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஒலிம்பிக்ஸ் டே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 23rd June. இந்த ஒலிம்பிக்ஸ் கேம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒலிம்பிக்ஸ் கேம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? அதாவது மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1896. எந்த இடத்துன்னு பார்த்தோம்னா ஏதென்ஸ், கிரீஸ். ஸோ 1896 ஏதென்ஸ் கிரீஸ் பகுதியில், கிரீஸ் நாட்டில் தான் வந்து முதல்ல ஒலிம்பிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒலிம்பிக்ஸ் கமிட்டி இருக்கு இல்லைங்களா, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி. இந்த ஒலிம்பிக்ஸ் கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ரிப்பீட்டடாக ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடாக ஆனால் முக்கியமான கேள்விகள். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா லசானே, சுவிட்சர்லாந்து கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லசானேங்கிற இடத்துல தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா விமன்ஸ் எப்போ ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? ஸோ 1896 ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து மென்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்தாங்க. அண்டு 1900 பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்ஸில் முதல்ல பெண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபாதர் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் பியரி டி கூபர்டின். ஒலிம்பிக் ஃபிளாக். ஸோ ஒலிம்பிக் ஃபிளாக்ல வந்து ஒரு 5 ரிங் இருக்குங்க. 5 ரிங் இருக்கும். இந்த 5 ரிங்குமே ஒவ்வொரு கலர்ல இருக்கும். அது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கான்டினென்ட்டை குறிக்கக்கூடியது. முதல்ல இந்த ஒலிம்பிக் ஃபிளாகை வந்து எந்த ஒலிம்பிக்ஸ்ல, எந்த வருஷத்துல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து பறக்க விடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1920 நடந்த ஒலிம்பிக்ஸ் ஆண்ட்வெர்ப் அப்படிங்கிற நாட்டில் நடக்குது. இங்கே நடந்த ஒலிம்பிக்ஸில் தான் முதல்ல ஒலிம்பிக்ஸ் ஃபிளாகுங்கிறது வந்து பறக்க விடப்படுது. இந்த ஒலிம்பிக்ஸ் ஃபிளாக்ல நான் முன்னையே சொன்ன மாதிரி 5 கலர் இருக்கும். இந்த 5 கலருமே ஒவ்வொரு கான்டினென்ட்டை குறிக்கக்கூடியது. ப்ளூ கலர் வந்து ஈரோப்பை குறிக்கக்கூடியது. எல்லோ ஏஷியா, பிளாக் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த 5 ரிங்குமே ஒவ்வொரு கலரில். ஓகேங்களா, பிளாக் ரிங் அண்ட் ரெட் ரிங் அமெரிக்கா அண்ட் கிரீன் ரிங் அப்படிங்கிறது வந்து ஓஷனியா. அண்ட் இந்த ஃபிளாகோட கலர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பகுதி ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ அப்போ மொத்தமாக 6 கலர்ஸ்.
அந்த 5 ரிங்குமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ப்ளஸ் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஒலிம்பிக்ஸ் ஃப்ளாகுக்கு அப்புறம் நம்ம அதிகமாக கேட்கக்கூடியது ஒலிம்பிக்ஸ் ஃப்ளேம். இந்த ஃப்ளேம் எங்கேருந்து கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பிள் ஆஃப் ஹெரா. டெம்பிள் ஆஃப் ஹெரா முதல்ல எந்த ஒலிம்பிக்ஸில் ஒலிம்பிக் ஃப்ளேம் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது? 1928 நடந்த ஒலிம்பிக்ஸ் ஆம்ஸ்டர்டமில் நடக்குது. ஆம்ஸ்டர்டம் 1928 ஒலிம்பிக்ஸில் தான் முதல்ல ஒலிம்பிக்ஸ் ஃப்ளேமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னமும் இப்போ நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் கூட இந்த டெம்பிள் ஆஃப் ஹெரா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த ஒலிம்பிக்ஸ் ஃப்ளேம் வந்து கொண்டு வரப்படுது. ஒலிம்பிக்ஸ் கேம் நடக்குதுன்னா அது எத்தனை நாளுக்கு நடக்கலாம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப் டு இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு தானே அந்த கேம்ஸ் நடத்தணும். ஸோ 1 மந்த்துக்குலாம் நடக்காது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் கேம் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து அதிகபட்சம் 16 நாட்களுக்குள்ளார ஒலிம்பிக்ஸ் கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஒலிம்பிக்ஸ் கேம் டோக்கியோவில் வந்து ஷெட்யூல் போட்டிருந்தாங்க, பட் கொரோனானால தள்ளி போயிட்டுருக்கு. இப்போ ஒலிம்பிக்ஸ் கேம் டோக்கியோவில் ஷெட்யூல் ஆனிச்சுனாலுமே 16 நாளுக்குள்ளாரையே எல்லா கேம்ஸுமே வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1912 வரைக்குமே, அதாவது 1896 1912 ஒலிம்பிக்ஸ் வரைக்குமே கோல்டு மெடல் அப்படிங்கிறது வந்து பியூர் கோல்டில் செய்யப்பட்டதாக இருந்தது. அதற்கப்புறம் இந்த 1912க்கு அப்புறம் நடக்கிற ஒலிம்பிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 92.5 ஒரு கோல்டு மெடல் கொடுக்குறாங்கன்னா அதில் 92.5% சில்வராலையும் 6 கிராம் கோல்டாலையும் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதாவது கடைசியாக கோல்டில் ஒரு கோல்டு மெடல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது 1912 தான். அதுக்கப்புறம் கொடுக்கப்படுற கோல்டு மெடல் எல்லாமே வந்து சில்வரால் ஆனது பிளஸ் கோல்டால கோட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தோம்னா 6 கிராம் அளவுக்கான கோல்டால கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து A Fine Balance book is written by ரோஹின்டன் மிஸ்ட்ரி. A Fine Balance அப்படிங்கிற புக்கை யாராவது எழுதிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு இந்தியன் கெனடியன் ரைட்டர். அண்ட் இவர் எழுதின வேற சில இம்பார்ட்டன்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Such a Long Journey, Family Matters, Swimming Lessons, Family Matters, Such a Long Journey, A Fine Balance. Next, fastest supercomputer of India till December 2020. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது வந்து பல வேலைகளையும் செய்யக்கூடியது தான் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 2020 டிசம்பர் 2020 வரைக்கும் இந்தியாவோட சூப்பர் கம்ப்யூட்டர்னு பார்த்தோம்னா இப்போ 2021 ஆயிடுச்சு. இப்போ கூட இந்த பரம் சித்தி ஏஐயும் அண்ட் மிஹிர், ஸோ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், மிஹிர் செகண்ட் பொசிஷன். இது ரெண்டு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இன்னும் வேற நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, பட் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஒன்று தான் ஒரு கண்ட்ரிக்கு இருக்கும். அந்த அளவில் பரம் சித்தி ஏஐ அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த பரம் அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா சுப்ரீம். ஓகேங்களா? சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யார் வந்து இன்வென்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செய்மோர் கிரே. இவர் தான் ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். யாருன்னா செய்மோர் கிரே.
முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அதாவது உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு பார்த்தோம்னா சிடிசி 66000. இதுதான் வேர்ல்டுலேயே முதல் சூப்பர் கம்ப்யூட்டர். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இன்வென்ட் பண்ணப்பட்டது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் சித்தி ஏஐ. வேர்ல்டுலே ஆஸ் ஆஃப் இப்போ இது வரைக்குமே ஓகேங்களா 2021 இப்போ வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் எந்த நாட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஜப்பான். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் நேம் ஃபுகாக்கு. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். அண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் சிவாய். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் சிவாய். வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் சிடிசி 6600. அண்ட் இந்தியாவில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் சித்தி ஏஐ அண்ட் மிஹிர். வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்னு பார்த்தோம்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபுகாக்கு. அடுத்து ஹூ ஒன் ஐபிஎல் 2020? 2020க்கான ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ். ஐபிஎலோட வெனு, ஸோ 2020க்கான வெனு அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அண்ட் 2020 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ரன் யார் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல். மோஸ்ட் விக்கெட்ஸ் ககிசோ ரபாடா. பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ 2020 பொறுத்த வரைக்கும் யார் மோஸ்ட் ரன் ஸ்கோரர்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல். விக்கெட்ஸ் ககிசோ ரபாடா. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிசிசிஐ, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் இன் இந்தியா. ஸோ இது வந்து ஐபிஎல் 2020 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ரன் ஸ்கோரர். ஓவராலாக பார்த்தோம்னா மோஸ்ட் ரன்ஸ் எந்த பிளேயர் வின் பண்ணியிருக்காங்க, எந்த பிளேயர் வந்து ஹையஸ்ட் ரன் வந்து இது வரைக்கும் செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி. அண்ட் மோஸ்ட் விக்கெட்ஸ் மலிங்கா. அண்ட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் 5 தடவை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 2020 சேர்த்து 5 தடவை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் பேரா அத்லெட் டு வின் ராஜீவ் காந்தி கேல் ரத்ன அவார்ட்? முதல்ல பேரா அத்லெட்டா யார் வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்ன அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே மென்னா ஃபீமேலான்னு கேட்கல, ஃபீமேல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபீமேல் வந்து தீபா மாலிக். மேல் தேவேந்திர சஜாரியாங்கிறவர் வந்து முதல் பேரா அத்லட் டு வின் ராஜீவ் காந்தி கேல் ரத்ன அவார்ட். அதே மாதிரி தீபா மாலிக் அப்படிங்கிறவங்க வந்து முதல் உமன், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் ராஜீவ் காந்தி கேல் ரத்ன அவார்ட்.
ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது வந்து 1991 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அவார்ட் ஸ்போர்ட்ஸில் யார் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மராக இருக்காங்களோ, ஒரு டீமாகவோ இல்லை இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கோ இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டு வருது. அந்த வகையில் 1991 எந்த ஸ்போர்ட் பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருது வாங்கினது வந்து விஸ்வநாத் ஆனந்த் செஸ். அண்ட் இரண்டாவதா வாங்கினது பார்த்தோம்னா ஸ்ரீ கீத் சேத்தி. இவங்க பில்லியார்ட்ஸ் கேமை சேர்ந்தவங்க. இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸ்க்கு வந்தோம்னா 2019 இருந்து பார்க்கலாம். 2019 பொறுத்த வரைக்கும் தீபா மாலிக், பஜ்ரங் புன்யா. ஸோ தீபா மாலிக் வந்து ஷார்ட் புட் ஜாவ்லின் சேர்ந்தவங்க. பஜ்ரங் புனியா ரெஸ்லிங். டுவெண்ட்டி யார் யாருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ரோஹித் சர்மா கிரிக்கெட்டை சேர்ந்தவர். அடுத்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு ஒரு பேரா அத்லெட்டிக் ஹை ஜம்ப். பேரா ஒலிம்பியன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மணிகா பத்ரா டேபிள் டென்னிஸ். வினேஷ் போகத் ரெஸ்லிங். அண்ட் இன்னும் ஒரு பர்சன் இருக்காங்க 2020 ராணி ரம்பல். இவங்க ஹாக்கி, உமன்ஸ் ஹாக்கி டீமை சேர்ந்தவங்க தான் ராணி ராம்பல். இவங்களுக்கும் 2020க்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 2020 பொறுத்த வரைக்கும் யார் யார் கொடுக்கப்பட்டிருக்கு? ரோஹித் சர்மா, மாரியப்பன் தங்கவேலு, மணிகா பத்ரா, வினேஷ் போகத், ராணி ரம்பல். அடுத்து கமக்யா டெம்பிள் இஸ் சிட்டுவேட்டட் இன் விச் ஸ்டேட்? கமக்யா டெம்பிள் அப்படிங்கிறது வந்து குவாத்தி, அசாமில் இருக்கு. ஓகேங்களா, அசாமை சேர்ந்த குவாத்தி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கமக்யா டெம்பிள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலது தான் இருக்குங்க. லார்ட் வெங்கடேஸ்வரா டெம்பிள், ஆந்திர பிரதேஷ். அண்ட் இந்த டெம்பிளை வந்து திருப்பதி பாலாஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த லார்ட் வெங்கடேஸ்வரா டெம்பிள் அப்படிங்கிறது வந்து திராவிடியன் ஆர்கிடெக்சரை சேர்ந்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா. அடுத்து மகாபோதிங்கிறது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஒரு யுனெஸ்கோ சைட் தான் இந்த மகாபோதி டெம்பிள். இது பீகாரில் இருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு புத்தர் மதத்துக்கான ஒரு கோயில். அடுத்து சோம்நாத் டெம்பிள், குஜராத். இந்த டெம்பிளோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா டியோ பதான். இந்த சோம்நாத் டெம்பிளோட தலைமை, அதாவது காடுன்னு பார்த்தோம்னா சிவா தான். ஓகேங்களா. அண்ட் இந்த சோம்நாத் டெம்பிளோட ஆர்கிடெக்சர் எந்த ஸ்டைலில் இருக்குது, எந்த சாம்ராஜ்யத்தோட ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாளுக்கியன் ஸ்டைல். ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது சாளுக்கியன் ஸ்டைல். அண்ட் துவாரகதீஷ் டெம்பிள், குஜராத். வைஷ்ணவ் தேவி டெம்பிள், ஜம்மு அண்ட் காஷ்மீர். அமர்நாத் டெம்பிள், ஜம்மு அண்ட் காஷ்மீர். விருப்பக்ஷ டெம்பிள், கர்நாடகா. கோமதேஸ்வரர் டெம்பிள், கர்நாடகா. பத்மசுவாமி டெம்பிள், கேரளா. பத்மசுவாமி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கும், சேரா அண்ட் திராவிடியன்.
ஸோ 2 ஸ்டைல் ஆர்கிடெக்சர், தி சேரா அண்ட் திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கும். அடுத்து கஜுராவ் டெம்பிள் மத்திய பிரதேஷ், இது நகர ஸ்டைல் ஆர்கிடெக்சர். ஸோ ஏன் சொல்கிறோம்னா ஒவ்வொரு டெம்பிளுமே வந்து அதோட ஆர்கிடெக்சர் ப்ளஸ் பிளேஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கஜுராவ் டெம்பிள் வந்து நகர ஸ்டைல் ஆர்கிடெக்சர் மத்திய பிரதேஷில் அமைஞ்சிருக்கு. சித்தி விநாயக் டெம்பிள் மகாராஷ்டிரா. ஓகேங்களா. சித்தி விநாயக் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தமிழ்நாடு போட்டுறாதீங்க, மகாராஷ்டிரா. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் டெம்பிள் இன் இந்தியா அண்ட் டாப் ரிச்சஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பத்மநாப சுவாமி டெம்பிள். அடுத்து கொனார்க் சன் டெம்பிள் ஒடிசா. இந்த கொனார்க் சன் டெம்பிளை பொறுத்த வரைக்கும் யார் கட்டினதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. கொனார்க் சன் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து கிங் நரசிம்ம தேவா ஒன், நரசிம்ம தேவா ஒன்னால கட்டப்பட்டது. அண்ட் இந்த கொனார்க் சன் டெம்பிளோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கா ஆர்கிடெக்சர், கலிங்கா ஆர்கிடெக்சர். அடுத்து ஜெகநாத் டெம்பிள் ஒடிசா, கோல்டன் டெம்பிள் பஞ்சாப். இந்த கோல்டன் டெம்பிள் வந்து மகாராஜா ரஞ்சித் சிங், மகாராஜா ரஞ்சித் சிங்கால டொனேட் பண்ணப்பட்ட டெம்பிள் தான் இந்த கோல்டன் டெம்பிள். 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ராமநாத சுவாமி டெம்பிள் தமிழ்நாடு, ராஜகோபால சுவாமி டெம்பிள் தமிழ்நாடு, காசி விஸ்வநாத் டெம்பிள் உத்தரப்பிரதேஷ், பத்ரிநாத் டெம்பிள், யமுனோத்ரி, கங்கோத்ரி இது எல்லாமே வந்து உத்தரகண்ட்ல இருக்கு. தமிழ்நாடுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது திராவிடியன் ஸ்டைல், திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் இருக்கும். ஸோ இந்த பத்ரிநாத் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து எந்த நதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அலக்நந்தா. யமுனோத்ரி வந்து யமுனா நதியை வந்து கும்பிட்ற கோயில் தான் வந்து யமுனோத்ரி. அதே மாதிரி கங்கா தேவியை கும்பிட்றது தான் கங்கோத்ரி. அண்ட் இந்த கங்கோத்ரி கோயில் வந்து பாகீரதி அப்படிங்கிற நதியில தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. பாகீரதி நதிக்கரையில தான் அந்த கங்கோத்ரி டெம்பிள் வந்து அமைஞ்சிருக்கு. பட் காட்னு பார்த்தோம்னா கங்கா. ஹூ இஸ் த யங்கஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா ஸ்டேட் அப்பாயிண்டட் so far? ஸோ இது வரைக்கும் யார் வந்து யங்கஸ்ட் கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா மிசோரம் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஸ்வராஜ் கௌஷல். சோஃபார் பார்த்தோம்னா ஸ்வராஜ் கௌஷல். அண்ட் ப்ரெசன்ட்லா ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் லிஸ்ட்லேயே வந்து யங்கஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன். அண்ட் இவங்களுக்கு 2 இடத்துல கவர்னர் பதவி. ஒன்று வந்து தெலுங்கானால அண்ட் அடிஷ்னல் சார்ஜா புதுச்சேரியில். ஓகேங்களா. ஸோ கவர்னர் அப்படின்னு எடுத்துட்டாலே ஆர்டிக்கல் 152 இருந்து 162 வரைக்கும் கவர்னரை பற்றின ஆர்டிக்கல். அண்ட் இது எந்த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 6. ஓகேங்களா. பார்ட் 6 ஆர்டிக்கல் 152 இருந்து 162 வந்து கவர்னரை பற்றின ஆர்டிக்கல். ஸோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆர்டிக்கல் 152 ஆர்டிக்கல் 152 அப்படிங்கிறது வந்து கவர்னரை பற்றின ஒரு டெஃபினிஷன். அண்ட் 153 கவர்னரை பற்றின ஒரு டெஃபினிஷன் தான் இந்த 152 இருக்கும். ஸோ 153 தான் வந்து there shall be a governor. ஒரு ஸ்டேட்டுக்கு there shall be a governor. அடுத்து 154 அடிப்படையில் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட், எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் ஆர்டிக்கல் 154. 155ங்கிறது வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். 154 அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஒரு கவர்னரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். பிரசிடென்ட்டால தான் ஒரு ஸ்டேட்டோட கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்.
அடுத்து 156